வணக்கம். இது காலத்தின் குரல். நவம்பர் 16ஆம் தேதி, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளினுடைய பண மதிப்பு நீக்க அறிவிப்புக்கு பிறகாக நவம்பர் 16ஆம் தேதி கூடிய நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. சற்று குறைய ஒரு மாதம் முழுவதுமாக இந்த கூட்டத்தொடரானது நடைபெற்று இன்று முடிவடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நாட்களில் ஒரு மாதத்தில் விடுமுறை நாட்களை தவிர 22 அமர்வுகள் நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் 22 அமர்வுகளில் முழுவதுமாக 80% நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் சராசரியாக 20%, மாநிலங்களவையில் 15% தான் முழுமையான ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டு நேரமாக சதவீதத்தினுடைய அடிப்படையில் இந்த நேரங்கள் தான் அவை செயல்பட்டிருக்கின்றன. ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் பிரதமர் அவைக்கு வந்து இது தொடர்பான விவாதத்தை நடத்த வேண்டும், வாக்கெடுப்புடன் கூடிய ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டார்கள். எந்த நேரத்திலும் பிரதமர் அவைக்கு வராததால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட காங்கிரஸ் கட்சியினுடைய அல்லது மற்ற எதிர்க்கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் பேசியும் கூட பிரதமர் அவைக்கு வரவில்லை, இது தொடர்பாக பேசவில்லை என்கிற காரணத்தினால் தொடர்ச்சியாக அமளி ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் பல்வேறு நேரங்களில் அவையை முடக்கியதாக குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. கடந்த 15 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தான் இவ்வளவு அமளி துமளியாக நாடாளுமன்றம் முடிந்திருக்கிறது. 80% நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்க, தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக பூர்வமான ஆரோக்கியமான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறுவதற்கு யார் வழிவகுக்க வேண்டும்? இதில் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆளும் கட்சிக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறது? வெறும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் மூலமாக இந்த விவகாரத்தை நகர்த்துவது என்பது இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியா என பல்வேறு கோணங்களில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்றைக்கு காலை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளை சார்ந்த 16 எதிர்க்கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை சந்தித்து இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த முறை நாடாளுமன்றத்தில் முழுமையாக எந்தவிதமான ஆரோக்கியமான விவாதமும் நடைபெறாதது ஜனநாயகத்திற்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என்றெல்லாம் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா எம்பிக்களினுடைய கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் நாம் செல்லுகின்ற பாதை சரியான பாதையாகத்தான் இருக்கிறது, எடுக்கப்படுகிற எல்லா நடவடிக்கைகளும் சரியாக இருக்கிறது, இந்த தேசம் ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, அதை சரியான எழுச்சியோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று பல அறிவுரைகளை மோடி வழங்கியிருக்கிறார். பல பிரச்சனைகள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். குறிப்பாக தமிழகத்தில் வர்தா புயலுக்கு பிறகாக மிகப்பெரிய அளவிலான எளிய மக்களினுடைய போராட்டம் சாலைகளில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட 22 அமர்வுகளுக்காக 315 கோடி ரூபாய் பணம் வீணடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த சர்ச்சைகளுக்கு ஆளும் கட்சி பொறுப்பேற்க வேண்டுமா, எதிர்க்கட்சி தார்மீக பொறுப்பேற்க வேண்டுமா என்கிற கேள்விகளை இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் விரிவாக முன்வைக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமெரிக்கை நாராயணன், இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நரேந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன், மதிமுகவை சேர்ந்த திரு அந்திரிதாஸ் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு சவுந்தரராஜன், நிகழ்ச்சி உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சதவீதத்தினுடைய அடிப்படையில் ஒரு 80% அமர்வுகளினுடைய நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2 மசோதாக்கள், வருமான வரி சட்ட திருத்த மசோதா ஒன்று, அது விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னொன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு மசோதா. இந்த 2 மசோதாக்கள் மட்டும்தான் இந்த 22 அமர்வுகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதா. மத்திய அரசினுடைய இலக்கு குளிர்கால கூட்டத்தொடரை கூட்டுகிற போது ஜிஎஸ்டி மசோதாவை எப்படியாவது இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றிவிட வேண்டும் என்கிற இலக்கில் தான் கூட்டப்பட்டது. ஆனால் இந்த ரூபாய் நோட்டு விவகாரம் ஒட்டுமொத்தமாக இந்த 22 அமர்வுகளையும் வீணடித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இது நாடாளுமன்றம் முறையாக நடைபெறுவதற்கு கூடுதல் பொறுப்பு ஆளும் கட்சிக்குத்தான் உண்டு, சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ. எதிர்க்கட்சிகள் மக்களுடைய பிரச்சனையை, அவதியை எடுத்து சொல்லி ஆளும் கட்சியிடமிருந்து பதிலை பெற்று அல்லது நடவடிக்கைக்கு அவர்களை உட்படுத்துகிற காரியத்தில் ஈடுபடுவது எதிர்க்கட்சிகளின் பணி. நீங்கள் 80% நாட்கள் வீணாகிவிட்டது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நாட்டினுடைய உற்பத்தியில் 70% வீணாகிவிட்டது இந்த டிமானிட்டைசேஷனில், இந்த பணமதிப்பு குறைப்பிலே. அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிற விளைவு என்பது சாதாரணமானதல்ல. இந்த கடுமையான விளைவை உண்டாக்கி இருக்கிற இதை உற்பத்தியிலே பாதிப்பு, தொழிலில் பாதிப்பு, ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. நீங்கள் இப்போதும் ஏடிஎம்லே பார்த்தால் மற்றதிலே பார்த்தால் உங்களுக்கு தெரிகிறது.
ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் 2000 அவர் 10 நாளைக்கு எடுக்க வேண்டும் அல்லது ஒரு வாரத்துக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ முடியும், என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வியைத்தான் எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறார்கள். ஆகவே மாற்று ஏற்பாடு இல்லாமல் நீங்கள் செய்திருக்கிற இந்த காரியத்தை கைவிடுங்கள். நீங்கள் கருப்பு பண ஒழிப்புக்காக வென்றோ வேறு பேரிலோ எந்த நடவடிக்கை எடுக்கிறீர்களோ முறையான திட்டமிட்டு முன்னேற்பாடோடு மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. மவுண்ட் ரோடில் இப்போ மிகப்பெரிய சுரங்கப்பாதை தோண்டி கொண்டிருக்கிறார்கள், டிராஃபிக் ஒன்றும் நிற்கலையே. நீங்கள் மாற்று ஏற்பாடு இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் மூடி வைத்து விட்டு சுரங்கப்பாதையை தோண்டுகிறேன் என்ற மக்கள் எங்கே போவார்கள்? இந்த மாற்று ஏற்பாடு இல்லை. அதைத்தான் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு பெரிய பிளண்டர். இது இந்த நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக பேசுகிற அந்த நாடாளுமன்றத்தில் இந்த நடவடிக்கையை நான் தான் அறிவித்தேன், இது நிதி அமைச்சருக்கு கூட தெரியாது, அமைச்சரவையில் இருக்கிற யாருக்கும் கூட தெரியாது, என்ன கூட்டு பொறுப்போ என்ன இதை எனக்கு புரியவில்லை தெரியாது என்று சொல்லுகிற மோடி அவர்கள் அங்கே இருக்க வேண்டுமா வேண்டாமா? அது விவாதிக்கிற போது அவர் இருக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை, விவாதத்திற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. விவாதத்தின் முடிவில் அது நாடாளுமன்ற ஜனநாயகப்படி ஓட்டெடுப்புக்கு விடப்பட வேண்டும் என்பது கோரிக்கை. இது என்ன சாதாரண விஷயம்? பதில் சொல்லுகிறேன். தெருவாக ரோடாக நம்முடைய பிரதமர் அவர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். மன் கி பாத்திலே பதில் சொல்லுகிறார், மற்றதிலே பதில் சொல்லுகிறார், ட்விட்டரிலே பதில் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் பதில் சொல்லுகிறார். நாடாளுமன்றத்தை தவிர வேறு எல்லா இடத்திலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய அவமரியாதை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவமரியாதை, நாடாளுமன்றத்திற்கே அவமரியாதை. எதை வெளியில் சொல்லுகிறீர்கள், அதை ஏன் உள்ளே வந்து சொல்ல மறுக்கிறீர்கள் என்பதுதான் அவர்கள் எழுப்புகிற கேள்வி. இதிலே மாற்று வழி என்ன என்பதை நீங்கள் நாடாளுமன்றத்தின் மூலமாக நீங்கள் கேட்க வேண்டும், பேச அனுமதித்திருக்க வேண்டும். அதையே நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள், இதுதான் கேள்வி. அப்படி இல்லாத ஒரு நாடாளுமன்றம் நாங்கள் பங்கெடுக்க முடியாது, இதை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சிகள் நிலை எடுக்கிறார்கள். சரி, இதுதான் உங்கள் கோரிக்கை என்றால் நான் ஏற்க தயார், பதிலளிக்க தயார் என்று. இப்போ நீங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்க மாட்டோம், பிரதமர் வர வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றெல்லாம் பெரும் கழகத்தை பிஜேபி செய்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் நாங்கள் உட்பட செய்திருக்கிறோம். அப்போதெல்லாம் 2 நாட்கள் 2Gயிலேயே 2 நாட்களுக்கு விவாதத்தை அனுமதித்து 2 நாட்கள் பொறுமையாக அமர்ந்து அதற்கு பதிலை அவர் சொன்னார். பதிலை நாம் ஏற்கிறோம் ஏற்கவில்லை என்பது வேறு, பதிலை மன்மோகன் சிங் சொன்னார். அப்படி ஒரு நிலையை வேணாங்க, இவங்க நேரு மாதிரி வேண்டாம், இந்திரா காந்தி, அதான் பார்லிமெண்ட்டில் இருக்கிற அவகாசத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இருந்த அளவுக்கு அது இருக்க வேண்டாமா? புதன்கிழமை லோக்சபாவில் அவர் இருக்க வேண்டும் கேள்வி நேரத்தின் போது, வியாழக்கிழமை ராஜ்யசபாவிலே கேள்வி நேரத்தின் போது அவர் இருக்க வேண்டும். கேள்வி நேரத்தின் போது வருகிறார், கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, அவர் சம்பந்தப்பட்ட கேள்வி எழுப்பப்படுகிறது, வேறு அமைச்சர் பதில் சொல்லுகிறார், இவர் 12 மணிக்கு எழுந்து போய்விடுகிறார். மன்மோகன் சிங் பேசுகிறார், முன்னாள் பாரத பிரதமர், அவர் பேசிய பேச்சுக்கு கூட இவர் பதில் சொல்ல மாட்டார் என்று சொன்னால் எப்படி இது நாடாளுமன்றத்தை செயல்பட அவர்கள் ஒத்துழைப்பதாக பொருளாக? இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது தொடர்ச்சியாக எடுக்கப்படுகிற இந்த நடவடிக்கை எல்லா விஷயங்களையும் இதனுடைய எல்லா சாரம்சங்களையும் சொல்லி எடுக்கப்படல, படிப்படியாகத்தான் இந்த நடவடிக்கையினுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும். இது ஒரு துல்லிய தாக்குதலாகத்தான் நடத்தப்படுகிறது அப்படின்னும் போது ஏன் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்? இது முதல்ல சொல்லப்பட்டது கருப்பு பண ஒழிப்பு, கள்ளப்பண ஒழிப்பு நடவடிக்கையாக, அதுக்கு அடுத்ததாக பணமில்லா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். அப்படி படிப்படியாகத்தான் இதை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய நடவடிக்கைன்னு ஏன் பார்க்கக்கூடாது? படிப்படியாக என்று நடவடிக்கை எடுத்தால் மக்கள் பாதிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கிற போது தான் அந்த நடவடிக்கை ஏற்கப்படும். மக்கள் இப்போ நீங்கள் கொசுவை கொள்றங்கிற பேரில் ஜனங்களை சேர்த்து கொள்ளலாமா? மூட்டைப்பூச்சியை கொள்றங்கிற பேரில் இவங்களை சேர்த்து கொள்ளலாமா? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மூட்டை எலிக்கு பயந்து தீ வச்ச கணக்கா எல்லாத்தையும் கருப்பு பணக்காரர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுமற்ற ஏழை எளிய மக்கள் ஒட்டிய வயிறோடு இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எதிரான ஸ்ட்ரைக் இது? சாதாரண மக்களுக்கு எதிரான ஸ்ட்ரைக்காகத்தான் இது முடிந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் சொல்ல விரும்புகின்றன. எவ்வளோ கருப்பு பணத்தை இவர்கள் பிடித்திருக்கிறார்கள்? தொடர்ந்து ஒன்று சிபிஐ இதில் சம்பந்தப்படுகிறது. எஸ்ஐடி முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே எஸ்ஐடி என்ற ஒன்றை அமைத்தார்கள். அதற்கு பிறகு வாலண்டரி டிஸ்க்ளோஷர் என்று ஒன்றை அறிவித்தார்கள். இப்படி எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகும் தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கருப்பு பணத்திற்கு எதிராக பேசி ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் விழும் என்றெல்லாம் பேசி மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு, மிகப்பெரிய கேலிக்கு அவர் ஆளான பிறகு இதிலிருந்தெல்லாம் திசை திருப்பதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை அவர் எடுத்திருக்கிறார். இதனுடைய விளைவு இன்னும் மோசமாக இருக்கிறது மக்களுக்கு எதிராக.
கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக அமளியில் தான் முடிந்தது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுகிற போது திரு மோடி அவர்கள் அவையில் இருந்தார்கள். அப்போதும் அதற்கு பதிலளித்து எதுவும் பேசவில்லை. மிகப்பெரிய அளவிலான நாடு முழுவதும் ஒரு அதிர்வலைகளை, ஒரு பரபரப்பை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நடவடிக்கையாக இருக்கிற போது திரு சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல பல இடங்களில் இது தொடர்பான பேச்சுக்கள், அது தொடர்பான எதிர்வினைகளை பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது நாடாளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும், அது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஏன் நிராகரிக்கப்பட்டது? முதல்ல நாடாளுமன்றத்தை பொறுப்பாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்ச இந்த மினிமம் சென்ஸோட எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் எதிர்க்கட்சிகள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும், திட்டமிட்ட ரீதியில் இது ப்ரீமைண்டட். என்றைக்கு இந்த கருப்பு பண ஒழிப்பு வந்தது அவர்களுக்கெல்லாம் ஆதங்கம், பயம், எதிர்காலத்தை அவர்களுக்கு ஒரு பய உணர்ச்சியின் காரணமாக நாடாளுமன்றத்தில் கருப்பு பணத்தை பற்றி பேசுவதற்கு பயந்து கொண்டு விவாதத்திற்கு தயாராக இல்லாமல் விவாதத்தை நடத்த வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் கூக்குரலோடு தவிர எதிர்க்கட்சிகள் வேறு என்ன வேலை செய்தது? பேச அனுமதித்தார்களா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை சொல்லுகிறார். நாடாளுமன்றத்தில் எலிக்கு பயந்து கொசுக்கு பயந்து இருப்பது எலியும் கொசுவும் தான் அவரே ஒத்துக்கிட்டார். ஆகவே எலிக்கு கொசுக்கு பயந்து நாங்கள்லாம் யாரும் மருந்தடிக்கல. இந்த நாட்டில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும், இந்த நாட்டில் கருப்பு பணம் ஒழிக்க வேண்டும், கள்ளப்பணத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதான் இந்த முயற்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். இது யாருக்கு பிரதம மந்திரி அவர்கள் இந்த நாட்டில் நான் கேட்கிறேன், 2014 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதம மந்திரியான பிறகுதான் இந்த நாட்டில் எதிர்க்கட்சிகள் எதற்கெடுத்தாலும் எந்த பகுதியில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் பிரதம மந்திரி தான் பதில் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லாமல் ஏன் பிரதம மந்திரி கேட்கிறீங்க? ஏன் அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பதில் சொன்னா ஏற்றுக்க மாட்டீங்களா? அருண்ஜேட்லி சொன்னால் அது பதில் இல்லையா? அனந்தகுமார் சொன்னால் பதில் இல்லையா? வெங்கையா நாயுடு சொன்னால் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி இல்லையா? ஆகவே இவர்கள் வேண்டுமென்ற பிரதம மந்திரி வம்பு கிழிப்பது மட்டுமே நோக்கமாக இருக்கிறத ஒழிய பிரதம மந்திரியை சொல்வதை கேட்பதற்கு தயாரில்லை. காரணம், கேட்டால் இவர்களால் பதில் சொல்ல முடியாது. இது நாடு முழுமைக்குமாக ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இந்த நடவடிக்கை தொடர்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல ரேடியோ உரைகளில் இருந்து வெளி மாநிலங்களில் நடக்கிற பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இருந்து சாதாரண கூட்டங்களில் இருந்து பங்கேற்கிற எல்லா விழாக்களிலும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயமாக ஒரு வாக்கெடுப்புடன் கூடிய விவாதத்தை கேட்கிறார்கள், அல்லது குறைந்தபட்சமாக பிரதமர் அவையில் வந்து பேச வேண்டும் என்கிற ரீதியிலான ஒரு விவாதத்திற்கு கேட்கிறார்கள். அது எதற்குமே செவி சாய்க்க முடியாது, அது எதுவுமே நடக்காது என்கிற ரீதியில் ஒரு பெரும்பான்மை பலத்தை சர்வாதிகாரமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது தவறான அணுகுமுறை. உண்மையிலே தவறான வாதம், இது தவறான புரிதல் என்றுதான் சொல்ல முடியும். பிரதம மந்திரி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேச தயாராக இருந்த பொழுது கூட அவர் அவைக்கு வந்த பொழுது கூக்கிரலோடு அவரை அவமதித்து பேசுவது, குறை கூறி பேசுவதை தவிர எதிர்க்கட்சிகள் அமைதியாக பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம் என்று ஒரு நிமிடமாவது எதிர்க்கட்சிகள் இருந்திருக்கிறதா? நான் கேட்கிறேன், இதே ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி மாபெரும் தலைவர், வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம், அவர் சொல்லுகிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியில சொல்லுகிறார், நான் பேசிவிட்டால் பாராளுமன்றத்தில் பூகம்பம் வரும் என்று சொல்லுகிறார், வெடிக்கும் என்று சொல்லுகிறார். பலூன் கூட வெடிக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் என்ன நான் சொல்றேன், நீங்க பாராளுமன்றத்தில் சொல்லி பாருங்க, சொல்ல முடியல, பொதுமக்களிடம் வந்து சொல்லுங்க, நீங்க என்ன அது அவ்வளவு பெரிய பூகம்பம், அதையும் நாங்கள் பார்த்துருவோம். ஆகவே அதற்கு பதில் இல்லை. நீங்கள் வேண்டும் என்று நான் கேட்கிறேன், ஒரு 4000 ரூபாய் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் கவுண்டரில் போய் நின்று ஒரு பணத்தை எடுத்தாரு, அது உண்மையில ஒரு பண தேவைக்காக போய் எடுத்தாரா? அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு ஒரு காரணம் தேடிக்கொண்டிருந்தது, அதற்கு ஒரு காரணம் கிடைத்தது. அண்ணன் பேசுகின்ற பொழுது விஷயத்தை சொன்னார், 20,000 ரூபாய் நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல, கொஞ்சம் தயவு செய்து பேச விடுங்க. 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிறவர்கள் இன்னைக்கு 2,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு நாள் எடுக்க வேண்டும் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம், மற்ற நான் மக்களுக்கும் சேர்த்து தான் நான் இதை விஷயம் தெளிவுபடுத்த விடுங்க. ஒரு பேங்க்ல போய் நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்னு சொன்னா உங்க கையில ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதோ ஏடிஎம் கார்டோ ஏதோ ஒரு கார்டு இருக்கணும் கிட்ட. அந்த கார்டு இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வங்கியில் உங்களுக்கு கணக்கு இருந்தாலும் மட்டுமே அந்த கார்டு உங்கள் கையில் கொடுக்கப்படும். ஆனால் இயல்புக்கு மாறாக நீங்கள் ஏடிஎம் வாசல் நிற்கின்ற கூட்டம் பேங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் இருந்தால் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கில் போயிட்டு ஹோம் பிரான்ச்சில் இல்லை எந்த அதாக வங்கியோட கிளைகள் எந்த கிளை வேணா நீங்கள் செக் எழுதி கொடுத்த ஒரு வாரத்துக்கு 24 பணம் எடுக்க. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், நீங்க ஒவ்வொரு முறையும் குறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களும் பேச முடியாது, நானும் பேச மாட்டேன். சொல்றது கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு நீ கொஞ்சம் நம்ம பேசலாம். இல்ல நரேந்திரன், ஒரே ஒரு கேள்விதான். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல், அது தமிழகத்தையே கூட நீங்க உதாரணமா எடுத்துக்கங்க.
வர்தா புயலுக்கு பிறகாக நெட்வொர்க் இல்லாம எத்தனை வங்கிகள் மூடப்பட்டிருக்கிறது, எத்தனை வங்கிகள் வங்கி கிளைகள்ல பண பரிவர்த்தனை முழுமையாக நடக்கிறது, எத்தனை வங்கி கிளைகளுக்கு போனா ஏடிஎம்ல பணம் வச்சுட்டாங்க அங்க போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சூழல் என்று தெரிந்தும் கூட அதற்காக குறைந்தபட்சமான அதற்கான நடவடிக்கை கூட எடுக்கல அப்படிங்கிறது. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். வர்தா புயலை நாங்க தான் உருவாக்கி வர வச்சோன்னு நீங்க சொல்லாத அளவுக்கு தான், அந்த அளவுக்கு தான் இப்ப குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு வருகிறது. நான் சொல்வதை முழுசுமா நீங்க கேட்கல. அந்த வங்கிகளுக்கு சென்று நான் வர்தா புயல் வந்தது இந்த ஒரு வாரம் தான். அதுக்கு முன்னாடி ஏன் ஏடிஎம் கவுண்டர் நின்று அந்த 2000 ரூபா தான் எடுக்கணும் ஆசைப்பட்டு நீங்க அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க வித்ட்ரால் ஸ்லிப் கொடுத்தா, ஒருவேளை நீங்க செக் புக் இல்லாம இருக்கலாம், வித்ட்ரால் ஸ்லிப் கொடுத்தா பேங்க்காரர் கொடுக்க தயாரா இருக்கு. 24,000 ரூபாய் தருவதாக சொல்லப்பட்டது. 24,000 ரூபாய் தருவதாக சொல்லப்பட்டது. ஆனா 24,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நிமிஷம். உங்களுக்கு அவ்வளவு பணம் நீங்க டிராப் பண்ணீங்க, வாங்க நரேந்திர மோடி எந்த பேசலாம் அவரு பணத்தை கொடுக்கறாரு. நீங்க என்ன ஆட்சி ஏங்க உங்க கியூல நிக்கலையா? திரு நரேந்திர பேசலாம். யாருக்கு நரேந்திர மோடி யாரு? மத்த ஆட்சியாளர் நீங்க எல்லாம் கியூல நிக்க வைக்கலையா? இந்த பணத்துல ஐ பிராமிஸ் எழுதி கியூல நிக்க வைக்கலையா? ஐ பிராமிஸ் எழுதி உங்க பேசலாம். கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டுல ஒரு எத்தனை தொழிற்சாலைகளை மூடி இருக்கீங்க நீங்க? நரேந்திர மூடிடுவா. கம்யூனிஸ்ட் கட்சியை மூடிடுவா. திரு நரேந்திரன் பேசலாம். இதுவும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட ஆக்கப்பூர்வமான விவாதம் இருந்தால் ஆரோக்கியமாக மரியாதை பேச விடாமல் அதிகமாக என்னால் பேச முடியும். பேசலாம். 2-3 விஷயங்கள் அவர் சொன்னாரு. நான் சொல்றேன், என்னோட ட்விட்டர்லயும் சொல்லியிருக்கேன், ஒரே நாளில் 3 வங்கிகள், இந்தியன் வங்கி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், எங்கள் ஆஃபீஸில் போய் வித்ட்ரா பண்ணிச்சே பைசா இல்லைன்னு சொல்லி ஒரே நாளில் பேங்க்குள்ளே போய் செக் எடுத்துகிட்டு போனதுக்கு அனுப்பிச்சாங்க. இது சத்தியம். ஐ கேன் ப்ரூவ் இட் அகெயின். ஒன்று. அதனால் அவர் சொன்னது உண்மைக்கு ஐயா, நான் இல்லை, ஒரே வாரத்தில் 24,000க்கு மேலே வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த இது பண்ணலை. ஐ கேரண்டி யூ தட் வீல் ப்ரூவ் இட் யூ. அதனால் நடைமுறைகளை புரியாம பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்கிறேன். நீங்க பேச நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க பிஜேபி காரரு அதிகார பலம் உள்ளவர்னு உங்களுக்கு பேங்க்ல பண்ணிருக்கலாம். நான் எழுதி தரேன். வங்கி ஊழியர்கள் சொல்லக்கூடிய தகவல் பொதுத்துறை வங்கிகளுக்கு, தனியார் வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கு இங்க போதுமான அளவுக்கு பணம் வரல. நூற்றுக்கணக்கான கிளைகள் இருந்தும் கூட பணம் வரல அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. நீங்க பேசச்சே நான் ஒரு வார்த்தை பேசலாம், உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அதே இல்லைன்னு போய் சொல்வீங்களா எனக்கு தெரியாது. இரண்டாவதாக, கருப்பு பணத்தை பற்றி நான் முன்பும் சொன்னேன், இப்பயும் சொல்றேன். மோடி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னே அவர் சொன்ன மாதிரி 15 லட்சம் ஒவ்வொருத்தர் வாங்கியிருப்பார். ஆனால் அவருடைய கட்சி தலைவர் அமித்ஷா அவர்களே அது ஜும்லா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொல்கிறேன், மோடி அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார். இன்றைக்கி சொல்லியிருக்காங்க பேங்க்கில் போய் கருப்பு பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன தெரியுது? பேங்க்கில் போனதால் பணம், கருப்பு பணம் வந்து வெள்ளை பணமாக இல்லை, பேங்க்லேயும் கருப்பு பணம் இருக்குது. இவர் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்பதால் தான் நான் முதல் நாளில் ஆதரித்தேன். பல மக்கள் முதல் வாரத்தில் 90% மக்கள் ஆதரித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து 50% குறைந்து உள்ளது. ஏனென்றால் மக்களை ஏமாற்றுகிறார் மோடிஜி அவர்கள். நரேந்திர தாமோதரதாஸ் மோடிஜி அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார் என்று மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இது ஒரே ஒரு நிமிடம் மக்கள் இல்ல, இந்த பாயிண்ட்டை நான் முடிச்சு வைப்பேன், நீங்க எனக்கு குறிக்கலாம். மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட, நான் கூட முதல் நாளில் என்னுடைய ட்விட்டர்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் பெருசாக ஆதரிச்சு வைத்தேன். ஆனால் இதை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை துரோகம், இந்திய மக்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கை துரோகத்தை எனது பிரதமர் செய்து விட்டாரே என்று வருந்துகிறேன். மக்கள் வருந்துகிறார். இரண்டாவது சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக பேசி அதன் மூலமாகத்தான் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்வை எட்ட முடியும்ங்கிற ஒரு பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. தார்மீக முறையில் ஏன் செயல்படுத்த நான் மறுக்கல, எங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு. ஆனா நீங்களும் மறுக்க மாட்டீங்க, பார்க்கின்ற மக்களும் மறுக்க மாட்டாங்க. ஆளும் கட்சிக்கு இதை விட எதிர்க்கட்சிகளை விட அதிக பொறுப்பு உள்ளது.
அதை நாங்கள் ஆண்ட காலத்தில் பொறுப்போடு நடந்து கொண்டோம் என்பதை அவர் காட்டினார். இரண்டாவதாக, முதல் முறையாக இந்திய வரலாற்றில் அவருடைய கட்சியின் மூத்த தலைவர் அத்வானிஜி அவர்களே வெறுப்பேற்று பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வெறுக்கின்ற அளவிலே ஆளும் கட்சி ஒரு நாடாளுமன்றத்தை நடைபெறாமல் செய்தது. இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனால் மோடிஜி அவர்களிடம் இந்த ஜனநாயகத்தை எதிர்ப்பார். அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடக்கிறாரு. மக்களை ஏமாற்றுகிறார். மக்களை போய் கோயபிள்ஸ்ன்றத மோடிஜின்ற பேரை கோயபிள்ஸ்னு மாற்றிக்கிட்டோன்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி திரும்ப திரும்ப பொய் சொல்கிறாங்க. இவர் சொன்னார், கரெக்டாக அவர் என்டர் பண்ணார், எங்களுடைய தலைவர் போய் லைனில் நின்னார், மறுக்கலை. அது மக்களோடு மக்களாக மக்களுடைய குறையை அங்கே நின்னாதான் புரிஞ்சிக்க முடியும். இவர் மாதிரி வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் இங்கே பேசுனீங்க, மற்ற இடங்களில் பேசினார், வெளிநாட்டில் கூட போய் இதை பற்றி பேசினார், ஜப்பானில் போய் இதை பற்றி பேசினார். மாநில இங்கே இருக்க மக்களை பார்த்து, ஏழை மக்களை பார்த்து சிரித்தார். ஏழை மக்கள் நேற்று ஹிந்துஸ்தான் டைம்ஸில் போட்டிருக்கான், ஒரு இவன் பணக்காரங்க தான் எனக்கு அழறாங்கன்னு. ஒரு ஏழை அழுது சாரான் சார். இந்தியாவில் இது சர்ஜிக்கல் அட்டாக்னாங்க. சர்ஜரின்னா ஒரு சின்ன கட்டி இருந்தால் கட்டியை போய் எடுப்பாங்க. ஆனால் இட்ஸ் கார்பரேட் பாம்பிங். எல்லாரையும் ஒழிச்சிடுறாங்க, ஏழைகளை ஒழிச்சிடுறாங்க. கடந்த 2 வருடத்தில் இந்தியாவில் இருக்க பணக்காரங்க 60-80% பணத்தை ஒன்று சேர்த்திருக்காங்கன்றது ப்ரூஃப். இது பணக்காரர்களுக்காக பணக்காரர்களுடைய அரசாங்கம் சொன்னதுக்கு நிச்சயமா பதில் சொல்லணும். அவர் மோடி அவர்களை மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். சீட்டிங் என்ற அளவுக்கு வார்த்தை பண்ணுறார். நான் சொல்லுறேன், அப்பொழுது மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தி திருடர்களா? இந்த நாட்டில் அவர்கள் ஆட்சியில் ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருடி இருக்கிறார்கள். வழக்குகள் நடந்து. ஆகவே திருடன் சொல்லட்டுமா? நரேந்திர மோடி எந்த இடத்திலாவது 15 லட்சம் கொடுக்கிறேன்னு சொன்னதை இவரால் நிரூபிக்க முடியுமா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணி முதல் சுற்று முடிச்சு திரு அந்திரிதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த பண மதிப்பு நீக்க விவகாரத்திற்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கோப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆதரவையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையினுடைய பாதிப்பு என்பது கட்சி எதிர்க்கட்சி பிரதிநிதிகளாக இவர்கள் பதிவு செய்வது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளாக தான் இருக்கிறது. இது கள்ளப்பண கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையாக சொல்லப்பட்ட இந்த நடவடிக்கை நாள்தோறும் ஒவ்வொரு புது புது மாற்றங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இந்த அறிவிப்புகள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த அடிப்படையில் இது ஆதரிக்கப்படுகிறது உங்களுடைய கட்சியின் மூலமாக? நவம்பர் 8 மணிக்கு இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி அறிவிப்பு வந்த பொழுது தமிழ்நாட்டிலே முதலாக அடுத்த நாள் காலையிலே வரவேற்ற அரசியல் தலைவர் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள். நான் கூட வரவேற்றேன். நீங்க கூட வரவேற்றிருக்கீங்க, நன்றி. அதாவது நாடாளுமன்றத்திலே வரலாற்றிலே முதல் முறையாகன்னு சொல்லுவாங்களா, வரலாற்றிலே முதலாக சராசரியாக 22 அமர்வுகள் கொண்ட அந்த அமர்விலே சராசரியாக 18% தான் இன்றைக்கு பயன்பட்டிருக்கிறது என்பது இதற்கு யார் காரணம் என்பதை விட ஜனநாயகத்தினுடைய மாண்பே ரைட் டு டிஃபர், ரைட் டு டிஸ்கஸ் என்கின்ற அந்த உணர்வை எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. 76ஆம் ஆண்டு மிசா சட்டத்தை கொண்டு வந்த பொழுது மரியாதைக்குரிய அன்னை இந்திரா அவர்கள் சொன்னார்கள், இட் இஸ் ஒன்லி டு செக் ஹாய்டஸ், பிளாக் மார்க்கெட்டஸ், டாக்ஸ் எவேடஸ் என்று சொன்னார். ஆனால் நாட்டிலே என்ன நடந்தது என்று சொன்னால் ஒன்லி பொலிட்டிக்கல் அன்டிசரபிள்ஸ் வர் ரவுண்டட் அப். அரசியலே தனக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் இவர்கள் மீது தான் இந்த மிசா சட்டம் பாய்ந்தது. கள்ளப்பதுக்கல் பார்ப்பது பாயவில்லை. அதை போலவே 78ஆம் ஆண்டு ஒரே ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக மொரார்ஜி தேசாய் அவர்கள் 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் என்று செல்லாது என்று ஒரு அறிவிப்பு, ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக எடுத்துக்கொண்டு வந்தார். அப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு பேராசிரியர், செங்குட்டுவன் என்கின்ற பேராசிரியர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார், இது எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திராவுடைய குடும்பத்தாரெல்லாம் ஹை டினாமினேஷனில் இருக்கின்ற நோட்டுகளை இன்றைக்கு பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி உளவுத்துறையின் மூலமாக வந்ததன் காரணமாகத்தான் இந்த நோட்டுகள் செல்லாது என்கின்ற அறிவிப்பை செய்திருக்கிறார் என்று தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். அவர் பெயர் செங்குட்டுவன். நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால் இன்னைக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 2ஆம் உலகப் போரின் பொழுது இங்கிலாந்து வீரர்கள் எல்லாம் முட்டை சாப்பிட வேண்டும் என்று அந்த சர்ச்சில் அவர்கள், பிரதமர் அதிபராக இருக்கின்ற சர்ச்சில் அவர்கள் சொன்னார்கள். இங்கிலாந்து மக்கள் எல்லாம் ராணுவ வீரர்களுக்கு கொடுப்பதற்காக வரிசையில் நின்றார்கள் முட்டை கொடுப்பதற்காக.
இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பொழுது அங்கே அமெரிக்காவில் இருக்கின்ற ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து செயல்பட்டார்கள் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில். அதற்காக நான் இதை வந்து இது சரியானன்னு சொல்ல வரல. மன்னர் மானிய ஒழிப்பு மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள், எல்லோரும் வரவேற்றார்கள். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் எட்டு வந்தார்கள், வங்கிகள் தேசிய உடைமையாக்கப்பட்டன. இவைகள்லாம் பல நன்மைகளை கொடுத்தது. நான் தவறாக சொல்லவில்லை. நன்மை இருந்தாலும் கூட சில பேருக்கு அது பாதகமாகவும் அமையல. அடிப்படையில் அந்த திட்டம் சரியானது என்று நாம் சொல்லிவிட முடியாது. கலை யதார்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. பாரதிய ஜனதா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற மாநிலங்களில் தொடர்ச்சியா எல்லா மாநிலங்களிலும் எல்லா கட்சிகளும் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சாரம் என்பது பிரச்சனைகளினுடைய போக்கு எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்ச்சியா பதிவு செய்துகிட்டே இருக்காங்க. இங்க கலை யதார்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தமிழகத்தில் பாரதிய ஜனதாவும் அதிமுகவையும் தவிர பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. நாள்தோறும் மக்கள் படுகிற பிரச்சனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில யதார்த்தத்தினுடைய அடிப்படையில் பிரதிபலிக்க வேண்டியதுதானே ஒரு மக்களை பிரதிபலிக்கிற ஒரு தலைவருக்கு அழகானது. இதுல வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டியே வரல. எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது நாங்க ஆதரிக்கிறோம். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எங்களுக்கு அப்படிங்கிறது எங்களுடைய கட்சிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடியே ஒத்துக்கலையே. எஸ்ஐடி வந்து நெடுங்காலமாக இன்றைக்கு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உருவாக்கப்பட்ட அதே காங்கிரஸ் முன்னெடுத்து செல்ல அதை வந்து தாமதப்படுத்துவதற்கு உண்டான பிரச்சனைகள்லாம் செஞ்சாங்க. 2012 மரியாதைக்குரிய அன்றைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி பாராளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தினுடைய மே மாதம் அந்த கூட்டத்தொடரனே கடைசி நாளில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணார் இந்த கருப்பு பணம் சம்பந்தமாக. 100 பக்க வெள்ளை அறிக்கை அது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 அம்ச திட்டத்தை சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்னொன்றை மையமாக என்ன சொன்னார்னு சொன்னார், இந்தியாவில் இருக்கின்ற 3 பவர்ஃபுல் உளவுத்துறையும் சேர்ந்து மொத்த கருப்பு பணம் என்கின்ற உத்தேச பணத்தை கூட எங்களால் சொல்ல முடியாது என்கின்ற அறிக்கையை கொடுத்திருக்கிறார். எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடி ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சி யூபி அரசாங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு. அது எதுனா ராம் ஜெத்மாலினி, கில், வைத்யா, அதுக்கப்புறம் கோபால் சர்மா போன்றவர்கள் போட்ட வழக்கில் தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்றதுக்கே நீங்க ஒத்துக்கலையே. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்திருக்குல்ல. அதையே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது என்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து மேற்கொண்டு அதுக்கு உண்டான குளறுபடிகள் இருக்கிறதான்னு சொன்னா இருக்கிறது, மக்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்கதான் சொன்னா இருக்கிறது. அவையெல்லாம் படிப்படியாக தீர்க்கப்பட வேண்டும். ஒரு ஆபரேஷன் வரும்போது ரணம் இருக்கதா செய்யும். அது ஆற்றி பேசலாம். இன்னும் அந்த ரணம் ஆறவில்லை அப்படிங்கறத ஒரு முக்கியமான பிரச்சனையும் கூட பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகாக தொடர்ந்து பேசலாம். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் இந்த அவை நாடாளுமன்ற அவை முடக்கத்திற்கு தொடர்ச்சியாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அவைத்தலைவர் அமீத் அன்சாரியும் கூட இடையூறு ஏற்படுத்துவதற்கும் அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்குமான இந்த வித்தியாசத்தை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கிற தன்னுடைய வருத்தத்தையும் அவர் தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறார். திரு அமெரிக்கை நாராயணன், பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக ஆளும் கட்சி தரப்பில் இருந்தும் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை குறித்து அமளி ஏற்படுத்தி பேசுகிற போது ராகுல் காந்தி நிலநடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக அறிவிக்கலாமே, அதை ஏன் அறிவிக்காமல் அவர் மௌனமாக இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் விவகாரம் குறித்து பேசப்பட்ட போதும் பல்வேறு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் பற்றி பேசப்படுகிற போதும் அதை பேச வருகிற போதும் கூட தொடர்ச்சியாக கூக்குரல் எழுப்பி அமளி ஏற்படுத்தி அதற்கும் கூட விவாதம் நடத்தவோ அல்லது பேசவோ அவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கும். தெளிவாக புரிந்து கொள்வோம். இது இந்த அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு பாராளுமன்றம் இவர்களுக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டியை நம்ம நாட்டில் வழங்கியிருக்கோம். மக்களாகிய நானும் மற்றவர்களும் சேர்ந்து தான் இந்த அரசு தேர்ந்தெடுத்திருக்கோம். இது இந்த பாராளுமன்றமும் இன்றைக்கு இந்த அரசு நடக்கின்ற விதம் சரியா தவறா? இன்றைக்கு அரசு நடக்கின்ற விதத்தில் ஒரு முக்கிய மேஜர் ஈவெண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மறுக்க முடியாது. இதாவது பழைய பணத்துக்கு புதிய பணம், டிமானிட்டைசேஷனில் பழைய கல் புதிய கல், அதுக்கு ஒரு லேபிள், புதிய லேபிள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மோடி ஆட்சி வந்து எல்லாமே பழசான், பழைய கல் புதிய லேபிள், அவ்வளோதான். இதை தான் இவங்க செய்கிறாங்க, பழைய பணத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதுதானே பெரிய விஷயம், அதை மறுக்க முடியாதுல்ல. அப்போ எது முக்கியம், அதாவது இந்த அரசுக்கு எது முக்கியம்? ஒன்றே ஒன்று தாங்க இந்த மோடிஜி அவர்களுக்கு முக்கியம். என்ன? தான் அகங்காரம் முக்கியம், தான் என்பது முக்கியம். மற்ற மக்களை பற்றி கவலை இல்லை, அடித்தட்டு மக்களை பற்றி யாரை பற்றியுமே கவலை. இவர்கள் யாரையுமே கன்சல்ட் பண்ணலன்னு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எம்பிக்கள், பிஜேபி எம்பிக்கள் அவர்களுக்கு நடந்த கூட்டத்தில் பேசியதாக பத்திரிகையில் வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்களுக்கு பெரிய கோபத்தை உண்டாக்கி, ஏன்னா பிஜேபி எம்பிக்களே பிடிக்கல. மக்களை பற்றிய கவலைப்படாத தான் என்கின்ற ஒரு பிரதமர் நாட்டுக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன்,
நான் இந்த பிரதமரை சத்தியமா அவர்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஆதரிக்கிறேன். கருப்பு பணத்தை எங்க கட்சியும் ஆரம்பிக்குது கருப்பு பணத்தை ஒழிக்குமானால். ஆனா கருப்பு பணத்தை ஒழிக்கும் என்று மக்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறாரே, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாரே என்பதுதான் இல்ல முக்கியமான லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரியே தொடர்ச்சியா காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல நடவடிக்கை ஏதாவது ஊழலுக்கு எதிராக பாரதிய ஜனதா முன்னிற்கிறது. ஆனால் கருப்பு பணத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்குது. 2012 சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அப்பயே அந்த புலனாய்வு குழுவை காங்கிரஸ் அமைக்கவில்லைங்கிற கேள்வி இன்றைக்கும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பட்டோம். நாடாளுமன்றத்தில் அந்த கேள்வி எழுப்பியிருந்தா நாடாளுமன்றத்தில் நிச்சயமா பதில் சொல்லுவோம். எங்க தலைவர் பேச விடாம எங்க மோடி அவர்கள் ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் அவர் மேல இருக்குன்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. மோடி இஸ் கரப்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுவாங்களோ என்ற பயத்துல நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பேச விடாம செஞ்சிருக்காங்கன்றது தானே இது. அப்படி அவருக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா நாடாளுமன்றத்தில் பெரிய மெஜாரிட்டிங்க, நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பேச விடுறதுல என்னங்க பயம்? என்ன பயம்? நீங்க சொல்ல வருகிற குற்றச்சாட்டு என்பது பிரதமர் மேல கேள்வி இல்ல, பிரதமர் மேல ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு குற்றச்சாட்டை பர்சனல் கரப்ட் அப்படின்ற இந்த இதுல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று ராகுல் காந்தி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்திக்கு தைரியம் இல்ல அப்படிங்கிறது தானே இங்க மீண்டும் மீண்டும் கெஜ்ரிவால் உட்பட எல்லாருமே சொல்றது. மோடி அவரை எதிர்க்கக்கூடிய அளவிற்கான தைரியம் ராகுல் காந்தி இல்ல அப்படின்னு சொல். நீங்க சொல்றத வாதத்துக்காக எடுத்துக்கொண்டால் இவர் தான் பெரிய தைரியசாலி. 56 இன்ச்சு மார்பாச்சே உட்காந்து பாராளுமன்றம் 400 பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, பேச விட வேண்டியதானே? என்ன பயம்? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு எதிரிதான் எந்த ஆயுதத்தை நீ உபயோகப்படுத்த வேண்டும்ன்றான். இடம் பொருள் ஏவல் எதை எதனால் செய்ய வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதை சரியான நேரத்தில் செய்வார். நிச்சயமாக இது ஒரு பெரிய இதை மோடி ஒரு பெரிய சொன்னார், பலூனை கூட பண்ண முடியாது. மோடி ஒரு பலூன் தாங்க, சின்ன ஊசி போதுங்க குத்துறதுக்கு, காலியாயிடும். பெரும்பான்மை பலம் இருந்தும் ஏன் ஒரு அஞ்சி ஓடுகிற மாதிரியான ஒரு சூழல் இங்க ஏற்பட்டிருக்கிறது? பரஸ்பர குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, நீங்க சொல்வது மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கையில் இருக்கிறது, சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கான அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான இடத்துல ஒரு பரஸ்பரம் குற்றம் சாட்டியே அதை நீர்த்து போக செய்வது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை. அது அஞ்சி ஓடுகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தானே தொடர்ச்சி கொடுக்குது. இதில் நாங்கள் அஞ்சு ஓடுவதற்கோ பயந்து ஓடி போவதற்கோ இது நாங்கள் ஒன்றும் காங்கிரஸ் கட்சி அல்ல. இவருடைய தலைவரை போல் 56 நாள் 60 நாள் எங்கே போனது சொல்லாமல் நாங்கள் எங்கே தலைவர் எங்கேயும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கல. ஆனால் அமெரிக்க நாராயணன் இனிமேல் அழைப்பதை விட்டு ஹரிச்சந்திர நாராயணன் அழைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா உண்மையை தவிர அவர் எதுவுமே பேசுறதில்லை. அவர் பேசுறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டே நம்ம பேசலாம். ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு 4-5 நாள் புதுசாக அவர் என்ன தூக்கத்தில் என்ன கனவு கண்டாரு தெரியல, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்றாரு. இருக்குன்னு சொல்றாலும் சொல்லுங்க, ஏன் அதை மறைச்சு வைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க நான் யாராவது தடுத்தோமா? இன்றைக்கு பெரும்பான்மை 400 எம்பிக்களை நாங்கள் வச்சிருக்கேன்னு சொன்னார், ஒத்துக்கிறேன். நான் 400 எம்பிக்கள் அமைதி காக்கின்ற காரணத்தினால தான் காங்கிரஸ்காரர் இவ்வளவு அமளி செய்ய முடிகிறது. திரும்பி நாங்கள் ஒரு வார்த்தை பேசினா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஊழல் குற்றச்சாட்டு பிரதம மந்திரி சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே நாங்கள் சொன்னோம். 2 நாளுக்கு முன்பாக தியாகை கைது பண்ணியிருக்கிறோம், விமானப்படை அதிகாரி. இவர்கள் ஆட்சி காலத்தில் விமானப்படை அதிகாரியாக இருந்தவர். அகஸ்டா ஊழலில் ஹெலிகாப்டர் வழக்கில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் அரசாங்கம் அந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணியிருக்கு. ஊழல் நடக்கலன்னு நீங்க ரத்து பண்ணீங்க, அந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணிருக்கீங்க. அதை இன்றைக்கு சொன்னால் உங்களுக்கு தாங்க முடியல. மீண்டுமாக நான் அதே விஷயத்துக்கு தான் வரேன். இந்த நடவடிக்கை என்பது சட்டப்பூர்வமா எடுக்கப்பட்டிருக்கு. எஸ்பி தியாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடரும் என்று சொன்னால் அதை நீங்க எடுப்பதற்கான எல்லா உரிமையும் அதிகாரமும் அந்த விவகாரத்தை நீங்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்து அதன் மூலமாக நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னா நாங்களும் எங்களிடமும் உங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு விஷயம் இருக்கிறது என்று என்கிற அந்த பரஸ்பர ரீதியிலான குற்றச்சாட்டு ஆரோக்கியமானது ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் திரும்ப ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ பூகம்பம் வெடிக்க நான் பேசினால் நிலநடுக்கம் வரும், அந்த நடுக்கம் வரும். அவருக்கு உண்மையில என்ன நடுக்கம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு அவருக்கு நடுக்கம் இருக்கலாம், எதையாவது பேசிட்டா ஏதாவது ஆனா என்னன்னு அவருக்கு நடுக்கம் இருக்கலாம். எங்களுக்கு எந்த விதம் நடுக்கம் இல்லை. திரும்ப தயவு செய்து பிரதம மந்திரி ஒரு நாட்டு பிரதம மந்திரி 56 இன்ச் அவர் எங்க சொன்னார்? 56 இன்ச் எனக்கு இருக்கு. உங்க தலைவர் நீங்க சொல்லுங்க 60 இன்ச் இருக்கு சொல்லுங்க. எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? 56 இன்ச் என்னுடைய மார்பு உங்க பிரதமர் சொல்லுங்க. எதுக்காக சொன்னாரு?
எதுக்காக சொன்னாரு? நாராயணன் பேசலாம். நாராயணன், இங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிற போது அதை வெளிப்படையா சொல்றதுல என்ன பிரச்சனை? ராகுல் காந்தி மீதோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் மீதோ, காங்கிரஸ் ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதோ பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை மோடி ஆதாரத்தோடு சொல்லப்பட்ட மோடி அவர்களின் மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிற போதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளும் சேர்த்தே பரஸ்பரம் சொல்லப்பட்டது. ஏன் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருகிற போது நீங்கள் கருப்பு பணத்திற்கு ஆதரவாக நீங்கள் எதிர்ப்பதெல்லாம் கருப்பு பணத்திற்கு ஆதரவான நடவடிக்கை அப்படிங்கிறது தானே பாரதிய ஜனதா தொடர்ந்து பதிவு செய்கிறது? பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க கருப்பு பணம்னு சொன்னது அவங்களே நம்பலை. கருப்பு பணத்தை அவங்களால எடுக்க முடியல. இருக்கிற 14.4 லட்சம் கோடியில் ஏறக்குறைய 12-12.5 லட்சம் கோடி அவங்களே எதிர்பார்க்காத அளவு பணம் உள்ளே வந்துடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களை எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்க, அந்த பணம் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க. அது கருப்பு பணமா வெள்ளை பணமா? டேக்ஸ் பே பண்ணதா வெள்ளை பணம். நீங்கள் போய் ஒரு டாக்டர் பார்க்குறீங்க, அவருக்கு 500 ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறீங்க, அவர் அதை அப்படியே கேஷை வாங்கி வச்சுக்கிறாரு, ரிப்போர்ட் பண்ணல. அந்த வெள்ளை பணம் கருப்பு பணம் ஆயிடுச்சு. நாளைக்கு அதையே எடுத்துகிட்டு போய் ஒரு பில்லு கொடுக்குற இடத்துல இது துட்டு கொடுத்து வாங்குறாரு, அது வெள்ளை பணம் ஆச்சு. கருப்பு மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? பேங்க்குக்கு போனால் கருப்பு பணம் வெள்ளை பணம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆகலைங்க, கருப்பு பணம் வெள்ளை பணமாகும், வெள்ளை பணம் கருப்பு பணமாகும், அது இயல்பு தொடர்ந்து வருங்காலத்தையும் ஆகிட்டு இருக்கும். இல்ல அப்படி இந்த சிம்பிள் திங்க புரிந்து கொள்ளாம மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் ஏழை மக்களை நிற்க வச்சு தெரு தெருவா அலைய விட்டு மக்களை சாகடிச்சு மக்களுடைய மனிதநேயத்தை மழுங்க வச்சுட்டாரு. இல்ல அந்த 14.5 லட்சம் கோடி ரூபாயும் அப்படியே வந்துருச்சுனாலும் சரி, அது கருப்பு பணமாகவோ ஏதோ ஒரு பண வடிவத்தில் மீண்டுமாக அது வந்து விட்டது. இனிமேல் அதை மாற்றக்கூடிய இல்லைங்க. அவர் சொன்னது வரட்டுங்க. அவர் சொன்னது கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு தாங்க ஆரம்பிச்சாரு. அது நடந்திருக்குங்களா? அது நடக்குதுங்களா? அவர் இல்லன்னு அருண்ஜேட்லியே ஒத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் ஏங்க மறுபடியும் அதை பிடிச்சிட்டு அலையறீங்க? மக்களை ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு, நாட்டு மக்களை ஏய்க்கிறாருன்றதான நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருங்க. அவர் நம்பி நான் தானே முதல் நாள் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேங்க அவருடைய வைகோ கூட சேர்ந்து. அப்புறம் வைகோ ஒன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனி மூளை வேணும். கருப்பு பணம் கொஞ்சம் தான் சார் நாட்டுக்குள்ள இருக்கிறது, வெளிநாட்டுக்கு போனது தான் அதிகம். இதை மோடி தான் முதல்ல சொன்னார். பணம் முழுவதும் வெளிநாட்டில் தான் இருக்குது, அதை நான் விட மாட்டேன் என்று அவர் தான் சொன்னார். அது உண்மை. அது மட்டும் இல்லைங்க, 50,000 ரூபாயை 1.25 லட்சம் ஆக்கி அதிகமாக வெளிநாட்டுக்கு அனுப்ப வச்சு 2 வருஷத்தில் அவர் தான். அது ஒன்று. 2 வந்து கருப்பு பண ஒழிப்பையோ மற்றதையோ யாரும் எந்த கட்சியும் குறை சொல்லலை சார். சிபிஎம் சொல்லியிருக்கா, சிபிஐ சொல்லியிருக்கா, காங்கிரஸ் யாரும் குறை சொல்லலை. 1. 2, கருப்பு பண ஒழிப்பு என்பது எங்கே அது உருவாகிறதோ, அதனுடைய சோர்ஸ் எங்கே, அதனுடைய ஊற்று எங்கே என்று பார்த்து அதை அடைக்கணும். அதை அடைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுங்க. அது இதுவல்ல. இது வெறுமனே பணத்தை மாற்றுறது தான், மற்றதை மாற்றுறது தான். இது வந்து வெனிசுவேலாவில் இப்போ பண்ணியிருக்காங்க, நைஜீரியாவில் பண்ணி அந்த நாடே அழிஞ்சு போச்சு. பொருளாதாரம் இன்னும் எந்திரிக்கலை. 84க்கு பிறகு இதுவரை எந்திரிக்கலை. பின்னைக்கு இப்போ ஃப்ரண்ட்லைனில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது பாருங்கள். அதனால் இந்த அதே மாதிரி முதல்ல கருப்பு பணம்னு பேசுனாங்க, தீவிரவாதின்னு பேசுனாங்க, மற்றதுன்னு பேசுனாங்க. இப்போ கடைசியில் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டு, கேஷ்லெஸ் இப்போ பணமற்ற பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டில் அவ்வளோ சுலபமாக நடக்காது, படிப்படியாக தான் நடக்கும் என்று வெனிசுவேலாவுடைய இந்திய தூதர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முந்தா நாள் பேப்பர்ல நீங்க இன்றைக்கு மோடி அவர்களுடைய பேச்சிலையும் கூட அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள் இந்த உயர் மதிப்பு இருக்கிற கரன்சிகளை முதல்ல ஒழிக்கணும், அதுதான் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான சரியான நடவடிக்கைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதையும் கூட மறந்து மீண்டுமாக கருப்பு பண முதலைகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு எம்பிக்களினுடைய கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசியிருக்கார். அது அறகுறையா ரிப்போர்ட் பண்றது, எதுவுமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பேசுறது. ஆமா, நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க, நாங்க அறகுறையா ரிப்போர்ட் பண்றோம். நீங்க எல்லாம் முழுவதும் கற்றறிந்து டாக்டரேட் வாங்கி தான் நீங்க பேசி முடிச்சு. இப்போ 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 5000 ரூபாய் நீங்க ஒழிக்கிறீங்க இல்லைங்களா? ஒழிக்கிற போது மொராஜி ஒழிச்ச போது என்ன சார் கஷ்டம் ஜனங்களுக்கு வந்தது? எங்க கேள்வி என்னன்னா, நீ வந்து பணத்தை நிறுத்துறீங்க, செல்லாதுன்னு சொல்றீங்கன்னா அதனால எந்த வழியும் மக்களுக்கு வரக்கூடாது. என் பணம் சார், நீங்க சொன்ன பணம் நான் பேங்க்ல வச்சிருக்கேன் சார், அந்த பணத்தை நீ எடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு மோடிக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? தேர்ந்தெடுக்கப்பட்டனா அந்த அதிகாரம்லாம் அவருக்கு வராது. நான் வந்து ஒருத்தர் வந்து இப்போ பூசாரின்னு கோயிலில் வச்சா சாமி தள்ளி திருடிட்டு போயிடுவார் அவர். அதுக்கெல்லாம் உரிமை அவருக்கு கிடையாது. இப்போது ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு எனக்கு வந்து 70 நாளாக கிடைக்காது, 70 நாள் 5 மாதம் பொறுத்துக்க, தியாகம் பண்ணிக்க, வைத்த கட்டிக்கன்னு சொல்கிறது இவர் யார்? அவர் எலெக்ஷன் ப்ராமிஸ். அதுதான் அவர் நம்பிக்கை துரோகன்றார். உண்மை, அது நம்பிக்கை துரோகம். இன்னைக்கு ஜெயத்மலானி சொல்லிருக்காரு, இவங்க பிஜேபி கட்சியினுடைய முன்னாள் இவர், நான் இது நம்பிக்கை துரோகம் கேஸ் போட போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு பேப்பரில். அது போடுவார். இது நம்பிக்கை துரோகம் தான். இதை வந்து கொஞ்சம் முழுசா பேச சொல்லுங்க. ராம் ஜெத்மலானி எங்க கட்சியில மட்டும் தான் இருக்காரா?
அவர் இப்ப எந்த கட்சியில நான் இருந்தாருன்னு தானே சொன்னேன் நானு. சொல்லுங்க. யார வேணாலும் சேர்த்துக்குவீங்க, போயிட்டாருன்னா ஒண்ணும் உங்க கட்சியில யாரையும் சேர்த்துக்க மாட்டீங்க. அப்படியே எல்லாம் புரிதல் மட்டும் சேர்த்துப்பீங்க. எஸ்ஐடி போறதுக்கு அவரும் ஒரு காரணம். இப்ப அதே மாதிரி இந்த பூஷன் வந்து இப்ப வழக்கு போட்டிருக்காரு. சஹாரா கம்பெனியில மோடிக்கு லஞ்சம் அவர் பெற்று இருக்கிறார் என்று சஹாரா கம்பெனி டைரியில இருக்கு. அதை நான் ப்ரூவ் பண்றேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. கேஸ் போடுறேன்னு அவர் சொல்றாரு. நரேந்திர மோடி தான் குஜராத் சிஎம்னு போட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும். அதுல தான் தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு இப்போ என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அதனால வந்து சார், கஷ்டம் இல்லாமல் அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தால் யாரும் வரவேற்பார்கள் சார். ஆனா கஷ்டங்கிறது சரி, மோடி சொல்றாரு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கலாம்னு. ஜனங்க ஒரு வாரம் பார்த்தான், 10 நாள் பார்த்தான், 15 நாள் பார்த்தான், இன்னும் 3 மாசம் ஆனாலும் ஒன்றும் தீராதுங்கிற நிலைமை ஏற்பட்டா எதுக்கு சார் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இதுக்கு பதில் என்ன? இதுக்கு மோடி வந்து பார்லிமெண்ட்ல பதில் சொல்ல வேண்டாமா? கவலைப்படாதீங்க, நான் இப்படி பண்ணிடுறேன். 2000 ரூபாய் அடிக்க தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு 500 ரூபாய் அடிக்க தெரியல. இன்னைக்கு மெட்ராஸ் பேங்க்ல 500 ரூபாய் வந்து சேரல சார். இதை அதெல்லாம் ஒரு மானுமெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். அதுக்கு பதில் என்ன? முன்னாள் பாரத பிரதமர் மானுமெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திருட்டுக்கு உடந்த இது, ஊழலுக்கும் தவறுக்கும் உடந்த இந்த நடவடிக்கை. மேற்கு வங்காளத்தில் எப்படி பிஜேபி கட்சியினுடைய பணம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டா 40 கோடி ரூபாய் கேளுங்க. இது வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லாதெல்லாம் கிடையாது. இது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அலையிறவன் ரோட்டில் அலையிறவன் சாதனை செய்கிறாங்க தானே. அதனால சார், இல்லை என்னுடைய பாயிண்ட் நான் மீண்டும் சொல்ல விரும்புறது, என்னுடைய பணத்தை எடுக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு நேர்மையான சமைச்ச என் பணத்தை எடுக்கலாம்னு சொல்றதுக்கு இவர் யாரு? ஒரு இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள பொருளாதாரம் வருகிற போதுதான் அது சரியான முறையில் இந்த நடவடிக்கையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சரியான ப்ராசஸ் அதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லி, பணத்தை நான் எங்க வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும், எப்படி செலவு பண்ணணும், உங்களுக்கு நான் பொருளை கொடுத்துட்டு பணத்தை எப்படி வாங்கணுங்கிறதெல்லாம் இவருக்கு டிக்டேட் பண்ண முடியாது. அதெல்லாம் படிப்படியா வரும் சார். ஒன்றும் இல்லாத காலத்திலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கார்டு வருது, மற்றது வருது, படிப்படியாக வரட்டும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எல்லாமே வரட்டும். யாருக்கும் ஆட்சேபணம் கிடையாது. அதை இவர் திணிக்கிற உரிமையில இவருக்கு கிடையாது. பேசலாம். 6 பிரதமர்களை எதிர்கொண்டு பல பிரச்சனைகளை புரிய வைத்தவர் வைகோ. அவருக்கு புரிய வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அவருது ஒரு மனிதன் நாளைக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொன்னால் நேற்றைக்கு நீ என்ன செய்தாய் என்பது முக்கியம். இந்த கருப்பு பணமே வருமான வரி சலுகை, வரி ஏய்ப்பு இதில் தான் உருவாகிறது. ஆனால் இன்றைக்கு 1990லேருந்து 2010 வரலாம் அவங்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலான நேரங்களில் காங்கிரஸ் இருந்திருக்கு. 90லேருந்து 2010 வரலாம் இதுவரை வரி ஏய்ப்புக்காக வரிச்சலுகைகளுக்கு மாத்திரம் 150 லட்சம் கோடி இன்றைக்கு நாம் இழப்பு செய்திருக்கிறோம் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒன்று. 96% வெளியில இருக்குது. வேற பண வடிவங்கள் இருக்கு, பான்சா இருக்கு, எல்லாமே வேறு வடிவத்தில் இருக்கும்போது இங்க இருக்கிற பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில யார் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்திருக்காங்க. குலாம் நபி ஆசாத் வந்து இது சம்பந்தமாக நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் வந்து விவாதத்தோடு கூடிய வாக்கெடுப்புன்னு அன்னைக்கு சொன்னார். ஆனால் நேற்றைக்கு முந்தைய தினம் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்லை வாக்கெடுப்பெல்லாம் வேணாம், விவாதமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைனா, அகஸ்டஸ் வெஸ்ட்லாண்ட் ஊழல் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. அந்த அகஸ்டன் வெஸ்ட்லாண்ட் ஊழல 225 பக்க இத்தாலியை சேர்ந்த அந்த மிலான் என்கின்ற அந்த கோர்ட்ல 225 பக்க அறிக்கையில சோனியா காந்தி பேர் இருக்குது, அகமது பட்டேல் இருக்குது, வீரப்ப மொய்லி இருக்குது, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் இருக்குது, வினயகுமார் இருக்குது. இவர்களோடு சேர்ந்து பிரணாப் முகர்ஜி அன்றைய நிதி அமைச்சரும் எம்.கே. நாராயணனும் இருக்கிறார்கள் சொல்லிட்டு நீங்க சொல்ற பட்டியல் இது உண்மையாகவே இருக்கு. இல்ல இது உண்மையாக இந்த குற்றச்சாட்டு சரியாகவே நான் முடிச்சிரேன். அது வந்து இடைத்தரக வந்து கிறிஸ்டியன் மிச்சல் வந்து அதனுடைய தலைவர் அகஸ்டஸ் வெஸ்ட்லாண்டுடைய இந்திய தலைவர் பீட்டர் ஹிலட்டுக்கு எழுதிய அந்த அந்த கடிதத்துல இருந்து அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க தீர்ப்புல. நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி சொல்றது வந்து பொத்தாம் போக்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அது சொல்லட்டும், ஏன் வெளியில கூட சொல்ல முடியாதா? பாராளுமன்றத்துல வந்தா சொல்லணுமா? இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 225 பக்க அறிக்கை வந்திருக்குது. ஆக அதனால தான் இன்னைக்கு அமைக்க வாசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வந்து சபையை முட்டுக்கட்டை போட்டவர்கள் இன்னைக்கு வந்து பிஜேபியை முட்டுக்கட்டை போடலாமா இருக்கிறார். 2 பேரும் செய்தது தப்பு தான். இந்த குற்றச்சாட்டு பேசப்பட வரைக்குமாக முந்தின நாள் எவ்வளவு நாட்கள் இருந்தது, அவ்வளவு நாட்களிலும் அவையில் அமளி ஏற்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது. அப்போதெல்லாம் பேசியிருக்கலாமே, அப்பயே பேசி. இப்ப இவ்வளவு நாட்கள் இல்லாம இன்னைக்கு கடைசி நாள் மாத்திரம் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி ஏன் போய் பார்க்கணும்? முன்னாடியே போய் பார்த்துருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேவைப்படுது. டிமானிட்டைசேஷன் பிரச்சனை வைத்துக் கொண்டு மக்களை ஒரு மைலேஜ் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும்னு அவங்க விரும்புறாங்களே என்னவோ தெரியும். பொலிட்டிக்கல் மைலேஜ் தேவைப்படுகிறது. வாங்கிட்டு வந்துறேன். எனக்கு பதில் சொல்லியார். ஏன்னா மோசமான குற்றத்தை சொல்ல நான் பதில் சொல்லாம இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர், மாபெரும் தலைவர் இங்க பேசுகின்ற பொழுது தகவல்களை எப்படியெல்லாம் சாதகமாக பயன்படுத்த சொல்ல அவர் முதல்ல இருக்க அடுக்கு பார்க்காம சொல்லியிருக்காரு.
முதலில் இந்த நாட்டிற்கோ இந்த மண்ணிற்கோ சொந்தமில்லாத கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தம் இந்த நாட்டிற்கு சொந்தமே இல்லை, வெளியிலிருந்து இறக்குமதி செய்யற அந்த சித்தாந்தம் ஆண்ட நாட்டிலே இவர்கள் மக்களை துன்புறுத்தவே இல்லை. ரஷ்ய நாட்டில் எந்த மக்கள் துன்புறுத்தப்படவில்லை. சைனாவில் இரண்டாவது கொண்டு பெற்றுக் கொள்வதற்கு கட்டுப்பாடு அவர் என்ன பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் கேட்கிறேன். மக்களை எப்படியெல்லாம் சிரமப்படுத்திருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க. அவருடைய கருத்துக்கு எதிர்வினை இவரார் ஆர்டர் போடுறதுக்கு நான் சொல்றதுக்கு இல்ல இல்ல அததான் நான் கேக்குறேன். உங்க பணத்தை எடுக்க கூடாதுன்னு யார் சொன்னா? இல்ல எடுக்காம எல்லாம் 10,000 ரூபாய் என் பணம் இருக்கு சார், 10,000த்துல 2,000 தான் எடுக்கலாம்னு உத்தரவு போடுறதுக்கு அவர் யாரு சார்? ஏங்க 2,000 தான் எடுக்கணும் என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன வேணா உத்தரவு போடுவாரா? அப்படி எல்லாம் கிடையாது. மோடி சொல்றாரு என்ன தேவைகள் இருக்கிறது அந்த உரிமை எல்லாம் உங்களுக்கு கிடையாது சார். நீங்க ஒரு வீட்ல ஆளுகின்ற கட்சிக்கு மக்களை சரிப்படுத்தணும், கண்டுபிடிக்கணும் வழி கொண்டு அப்ப டாக்ஸ் கட்டணும் சொல்றது தப்பா? இன்கம் டாக்ஸ் கட்டணும் சொல்றது தப்பா? என்ன கஷ்டப்படுத்தாம செய்யுங்க. கஷ்டப்படுத்தணும் ஊட்ட கொடுத்தீங்களா? கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா நம்ம சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கண்ணியம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம கடைபிடித்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். சொன்ன விஷயங்கள் நீங்க இவ்வளவு பணம் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான வரைமுறைகளுக்கு உட்பட்டு வங்கிகள் செயல்படும், ஏடிஎம் மையங்கள்ல இப்போதைக்கு பணம் வைப்பதற்கான வழிமுறைகள் இல்ல, அதெல்லாம் செய்யப்படும் சொல்ல விஷயங்கள்லயே மாறுபட்டு உடனடியாக அதிலிருந்து தடம் புரள்வது அப்படிங்கிறது, ஒரு வீட்டுல கல்யாணம் வச்சிருக்காங்க, ஒரு வீட்டுல பிரச்சனைகள் இருக்கிறது, இதற்கு இவ்வளவு பணம் தேவை என்கிற சூழ்நிலையிலும் உன்னால இவ்வளவு பணம் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு வரையறை தானே இன்னைக்கு மக்களை சாலையில இறங்கி போராட வச்சிருக்கு, சாலை மறியல் செய்ய வச்சிருக்கு. தொடர்ச்சியாக போராடி ஒரு சில வங்கிகளிலே அது வங்கி அதிகாரிகள் தவறாக கையாண்டதன் காரணமாக இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. அதை உடனடியாக அரசாங்கம் கண்டறிந்து அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம். எதற்கும் ஒரு கால அவகாசம் தேவை. கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம இன்னைக்கு உடனடியாக இதுக்கு தீர்வு வேணும்னு எதிர்கட்சிக்காக சொல்றாங்க, மக்கள் சொல்லல. மக்கள் சொல்லி இருந்தால் இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் குஜராத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் பிரதிபலிச்சிருக்கணும். டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தது. மக்கள் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு கூட போட்டுக்க கூடாது. ஏன் போட்டாங்க? ஆகவே மக்கள் இதில் எதிர்க்கல. சிரமங்கள் இல்லை என்று நாங்கள் சொல்ல, மக்கள் சிரமப்பட்டிருக்காங்க, நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து ஓரிரு மாதங்களிலே மிக பிரகாசமான மிக நல்ல ஒரு அவர்களுக்கு மலர்ச்சி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், அவர்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும். பொறுத்து கொண்டு ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடவடிக்கை சரியான நடவடிக்கை இல்ல அப்படிங்கறத எதிர்க்கட்சிகள் சொன்னாலோ, மக்கள் சொன்னாலோ, ஊடகங்கள் சொன்னாலோ அதை நீங்க தார்மீக முறையில் அதை எதிர்க்கலாம். ரிசர்வ் வங்கி சொல்கிறது இந்த விஷயத்துல சரியான முன்னேற்பாடுகள், முன் முடிவுகள் எதுவும் இல்லாம தடாலடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை, இது இப்படித்தான் தோல்வியில் போய் முடிகிற ஒரு சூழல் தான் இருக்குன்னு ரிசர்வ் வங்கி சொல்லுது. அப்பவும் கூட அரசு அதை ஏற்க தயாராக இல்லை. அதுக்கான ஒரு சரியான வழிமுறைகளை அரசாங்கம் வேறு கட்சி, அரசியல் கட்சி ஆளுகின்றது. ஆகவே அரசாங்கம் அத்தனை விஷயங்கள் ரிசர்வ் வங்கி கிட்ட அத்தனை பேர்கிட்ட அனுமதி கேட்டு விட்டு அவருடைய அத்தனை பேரோட விவாதிச்சுட்டு ஒரு சில அதிரடி முடிவுகள் எடுக்க முடியாது. இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு கூட ஆலோசிக்க முடியாது. நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க, அதாவது மிக மோசமாக பொருளாதாரம் கருப்பு பணம் இந்த நாட்டில் கருப்பு பணம் மட்டும் முக்கிய பிரச்சனை இல்லை, கள்ளப்பணம். வெளிநாட்டில் இந்த நாட்டுக்கு எத்தனை கோடிகள் வந்திருக்குன்னு கள்ளப்பணம் யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லல, நாங்க சொல்லல. இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை வந்த பிறகு 500,000 வந்த அந்த தடுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த இடத்துல வன்முறை நடக்கவில்லை. காஷ்மீர்ல அமைதி இருங்க டெரரிஸ்ட் ஆக்ஷன் குறைஞ்சு போச்சா இல்ல? இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஒரு சில பிரச்சனைகள் பொதுமக்கள் எதிர்கொண்டிருக்க, அதற்கு நாங்கள் உண்மையில அவர்கிட்ட பிரதம மந்திரி மன்னிப்பு கேட்டு பொறுத்துக் கொள்ளன்னு கேட்டு இருக்கிறார். ஒரே நாளில் ஜீவமான மந்திரக்கோள் இருக்கிறது. இவங்க ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் கியூ அடிச்சு நிற்கல. ஒரு கேஸுக்கு, ஒரு சிலிண்டருக்கு மாசக்கணக்கில் தெருவில் நின்று பெண்கள் அழுத காலம் கடந்த யூபி அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இவர் மறந்துட்டு பேசுறாரா? ஒரு கேஸ் சிலிண்டருக்காக எத்தனை பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க யூபி ஆட்சியில் மறந்துட்டு பேசுறாரா? ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு பிளாஸ்டிக் மணி எல்லாரும் இதை யூஸ் பண்ணுங்கன்றாங்க.
அது பணக்கார நிறுவனங்களுக்காக அவர் செய்கிறது. எப்படி என்றால், நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் தெரியும், நாங்கள் எங்கள் கம்பெனிக்கில் கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறோம், அதில் 100 ரூபாய்க்கு அவங்க தேய்ச்சாங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க பாருங்கள், மாஸ்டர் கார்டு பல நிறுவனங்கள் இதில் சேர்ந்து செய்கிறது, அதுக்கு 1.5 ரூபாய் கொடுக்கணும். அப்போது இந்தியாவில் இருக்க நான் 100 ரூபாய் எனக்கு கையில் கொடுத்தீங்கன்னா அது 100 ரூபாய் தானே, 98 ரூபாய் இல்லையே. அப்போது இந்தியாவில் இருக்க மக்களையும் எப்படி பணக்கார வங்கிகளுக்காகவும் இந்த பணக்கார நிறுவனங்களுக்காகவும் மோடி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கார். பேடிஎம் வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவர் வழி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 100 ரூபாய்க்கு இன்றைக்கி நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணால் போய்க்கலாம், 1 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீன் உண்டு. அப்போ யாருக்காக இவர் வேலை செய்கிறான்றதை மோடி அவர்கள் அவரும் பதில் சொல்லணும். இரண்டாவதாக, இன்றைக்கு ரியோட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, இவர் மோடி கட்சியை சார்ந்தவர்களும் மற்ற கட்சிகளும் இவர் பணத்தை கருப்பு பணத்தை தான் ஒழிக்கணும், இப்போ இன்றைக்கு அவர்கள் பணத்தை பேங்க்கில் போடலாம். எப்படி அப்போது மக்களுக்கு ஒரு நீதி, இவருடைய கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒரு நீதி, ஏன் அதை அழிக்கலை? இவர் ஆளுங்கட்சிக்கு பணம் கொட்டுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதில் என்ன பண்ணிருக்காங்க, ஆனால் இவர்கள் கருப்பு பணத்தை ஏற்கனவே 9 கட்சிகளுக்கு நான் எங்களுக்கு சேர்த்தே பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லியே, இவங்க கிட்ட தான் ஆட்சி இருக்குது, இவங்க கிட்ட தான் சட்டம் இருக்குது, ஏன் அப்போ கட்சிகள் பணம் போட மக்கள் அடித்தட்டு மக்கள் போகிறதுக்கு லைனில் நிற்கணும்? இப்போ இன்னிலே 500 ரூபாய் செலவழிக்க கூடாது, ஆனால் இவங்க கேட்டால் என்ன வேணாலும் போடலாம், அது என்ன ரூலு? இவர்கள் தானே ஏற்கனவே 9 மாதம் எல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் வாங்கி கொள்ளையடிச்சிட்டாங்க, கருப்பு பணத்தை அழிச்சிட்டாங்க, ஏன் அப்போ இன்றைக்கி அவங்க ஒன்றும் பண்ணுறாங்க, ஏன் அதை செய்யலை? தினம் ஒரு ரூல்னு சொல்கிறாங்களே, ஏன் இத்தனை நாள் அறிவிக்கலை? இன்றைக்கி இதை கேட்டால் அறிவிப்பாங்களா எனக்கு தெரியாது. மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு அரசு, தங்களுக்கு வசதி செய்யத்துக்கு எழுகின்ற ஒரு அரசு, பணக்காரர்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கார்டால் அவர்களுக்கு 100 ரூபாய் 98 ரூபாய்க்கான பொருளை மட்டுமே கொடுக்கக்கூடிய அரசு, மக்களை ஏமாற்றி கள்ளப்பணத்தை ஒழிப்போம் என்ன இதாதுங்க. ஒரு 100 ரூபாயில் 1.25 பைசாக்கு கீழே கள்ளப்பணம்னு அவங்க சொன்ன 400 கோடி ரூபாய், இன்னைக்கு 16.4 லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்குது. அதில் அவங்க சொன்னது 400 கோடி ரூபாய் கள்ளப்பணம், ஃபேக் கரன்சி இருக்குன்னு. அப்போ 1 பைசாவுக்கு கீழே இருக்கிறதுக்காக 100 ரூபா நோட்டு இருப்பீங்களா? எந்த புத்திசாலியாவது அதை செய்வானா? அப்போ மக்களை ஒன்றே ஏமாற்றி இருக்கிறீர்கள். ஒரு சிஇஓவா காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணாம இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறீர்கள். மக்களுடைய நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பொய் சொல்லி இருக்கிறீர்கள். வெளிநாட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வர முடியாத உள்நாட்டு மக்கள் மேல, அடித்தட்டு மக்கள் மேல பயத்தில் நிறைவு கருத்து அவர் ஒரு கருத்து சொன்னாரு. நைஜீரியாவில் இது ஃபெயிலியர் ஆயிருக்குதுன்னு உண்மைதான். அவங்க சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஒன்று, சேஞ்ச் ஆஃப் கலர் ஆஃப் நோட்ஸ் மாற்றினாங்க, இது எல்லைகள்லாம் சீல் வச்சாங்க. மூணாவது அந்த அது என்னன்னா அந்த வேஜ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதாவது ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை. இந்த 3 பேர் ஃபெயிலியர் தான் ஆச்சு. நான் என்ன சொன்னேன், ஃபெயிலியராக பாஸா அப்படின்றது ஓட ஆரம்பிச்சா தான் தெரியும். ஓட ஆரம்பிச்சு சில நிறை குறைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். மரியாதைக்குரிய இந்தியாவிலே காங்கிரஸ் அல்லாத முதல் மந்திரி சபை இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு தலைமையில் வந்தது. நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. நிலச்சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததுனால அந்த நம்பூதிரிகள் பட்ட பாடு எவ்வளவு சிக்கல்கள்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறார். ஆக சில பலன்கள் இருக்கும்போது சில துன்பங்கள் இடர்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் தான் தூய்மையாக்க வேண்டும் என்பதற்காக சிங்கப்பூரை லீ குவான் கூ கடுமையான சட்டங்களை போட்டார். அந்த கடுமையான லீ குவான் கூ போட்ட கடுமையான சட்டங்களை நாள்பட்டத்திலே பொதுமக்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் இல்ல 30 நாட்களை தாண்டிட்டோம், அப்பயும் மக்கள் பிரச்சனைகளை இன்னல்களை சந்திச்சு எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது. இங்க நீங்க ஒரு தட்டு மக்கள் பிரச்சனையவே சந்திக்கல, நீங்க சொல்ற மாதிரியான ஒரு பணமற்ற பொருளாதாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வங்கி வாசல்லையும் ஏடிஎம் வாசல்களையும் தொடர்ந்து அவர்கள் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. அப்படின்னா அதை எப்படி நம்ம பிரச்சனையை அதன் மூலமாக விளைவு ஏற்படும் எப்படி நம்ம ஒதுங்கி போயிட முடியும்? இல்லை, நான் ஒதுங்கி போக சொல்ல. அதாவது சில இது ஒரு திட்டங்கள் போடும்போது சில நன்மைகள் வரும், சில தீமைகள் வரும். அதற்காகவே இது ஒட்டுமொத்த சொல்ல முடியாது. தூரப்பார்வையில் நம்ம இந்த பிரச்சனையை நம்ம பார்த்தாகணும். மூச்சு திணறல் வரும்போது வேற வழி இல்லாமல் வென்டிலேஷனில் சுவாசித்து தான் ஆகும். அப்படிப்பட்ட மூச்சு திணறல் பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இருக்கத்தான் இன்னைக்கு ஏதோ இது வாக்கெடுப்போடு கூடிய விவாதம் சொல்றது போய் இன்னைக்கு ஏன் அவர்கள் நெருக்கடிக்கு ஆளாகன்றது அவங்க சொல்லவே இல்லையே. அதுக்குண்டான பதிலே சொல்லலையே. இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு மிலான் கோர்ட்ல, அந்த தீர்ப்பு பத்தி சொல்லவே இல்லையே. இவங்க மோடி மாத்திரம் தான் கார்பரேட் ஒத்துக்கிறோம், நாங்களும் வச்சிருக்கிறோம் அதை. ஆனா அதே நேரத்தில் 2011 அந்த சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சராக இருந்த ஜெயந்தி நடராஜன் என்ன குற்றச்சாட்டுல உங்களை சொன்னாங்க,
நீங்க எந்த கார்ப்பரேட் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துல வேற வேற விவாதங்களுக்கு போக அந்த வேண்டாம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நெருக்கடி வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி கொடுத்தாரு நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துல வேற விவாதம். எவ்வளவு கோடி மோடி திரு சவுந்தரராஜன் வைகோ நிறைவு பெறதா சுருக்கமா முடிங்க. யார்கிட்ட எவ்வளவு கோடி ரூபாய் வாங்கினாங்க நான் சொல்லல. உங்களுக்கு பத்தரை வந்து வரல. 1500 கோடி ரூபாய் வாங்கினார்னு எல்லா பத்திரிகையாளரும் பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்காங்க. திரு அந்திரிதாஸ், நம்ம தலைப்புகளை விலகி வைகோ வாங்கினார் புதிய விவாதத்தை ஏற்படுத்த என்ன எதற்காக ஆதரித்தார் என்று மக்கள் பக்கம் பக்கமா பார்த்துட்டு இருக்காங்களே. வேற வேற விவாதங்களுக்கு போக வேண்டாம். திரு சவுந்தரராஜ் சார், இந்த நாடாளுமன்றம் முடங்கியதற்கு காரணம் பிஜேபியினுடைய அச்சம். பிரதமர் மோடி உள்ளே வந்து பதில் சொல்லுவதற்கு அவர் காட்டிய இது. வெளியே பேசாமல் இருந்தால் கூட வேற, வெளியே பேசவும் உள்ளே பேச மாட்டேங்கிறத வந்து எந்த காரணமும் ஏற்றுக்க முடியாது சார். இன்னைக்கு 267 ரூல் 267 எல்லா கட்சியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கோதுமை இன்னைக்கு அறுவடை நேரம் சார், இப்போ வரி இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கு சார். இது தப்பு என்றும் வெள்ளம் வறட்சி பாதித்தவர்களுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாங்க சார். இந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்கலாம் என்று இவர் சேர்மன் எடுத்த உடனே ராஜ்யசபாவில் ஆளுங்கட்சி ஒரே கலகம், அங்கே ஊழல் இங்கே ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் கலகம் பண்ணி இன்னைக்கு நடக்க விடாமல் பண்ணது இன்னைக்கு ஆளுங்கட்சி. எதுக்காக இந்த கோதுமை இறக்குமதி தப்புன்னு பேசுகிறத அனுமதிக்கலை. ஆகவே தான் அன்சாரி சொன்னார் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குன்னாரு. அவர் ஒன்றும் எதிர்கட்சி மட்டும் சொல்லலை, 2 பேருக்கும் பொறுப்புன்னு. ஆகவே ஆளுங்கட்சி அதனுடைய முக்கியமான பொறுப்பை இன்றைக்கு வந்து உணர்ந்தொன்னங்களாம் நடந்திருக்கிறது. இந்த கருப்பு பண ஒழிப்பு மற்றது ஒழிப்பு என்பதில் யாருக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கட்டும், எவ்வளவு நடவடிக்கை வேணாலும் எடுக்கட்டும், ஆதரிக்கிறோம். இவங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் அதனால் மக்களை பாதிக்க வைப்பதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. திரு நரேந்திரன், ஆகவே பழையபடி நிலைமையை திருப்பி கொண்டு வரட்டும். நல்லா யோசிச்சு திட்டமிட்டு பாதிப்பு மக்களுக்கு வராமல் குறிப்பிட்ட அப்படி கரெக்டா அந்த கருப்பு பணக்காரரை மட்டும் டச் பண்ண சொல்லுங்க. நரேந்திரன் சுருக்கமா முதல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கரெக்டா அந்த கருப்பு பணக்காரரை மட்டும் சொல்லுங்க. முதல்ல கடந்த முறை நான் பேசுகின்ற பொழுது ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் ஒரு வார்த்தை அண்ணனிடம் நான் என்னோட வருத்தத்தை பதிவு செய்து கொள்ள. இல்லை அது பேசுகின்ற பொழுது ஏதோ சொல்லப்போ ஏதோ ஒரு வார்த்தை மாறிவிட்டது. அது அவ்வளோதான். அண்ணனிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்கிறது. இன்றைக்கு அண்ணன் ஒரு விஷயத்தை தெளிவாக ஒத்துக்கிட்டார். இன்றைக்கு பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் செய்தது பாரதிய ஜனதா கட்சி இருக்கட்டும். அப்போ இத்தனை நாள் நடக்காமல் செய்தது யார்? அவருடைய பேச்சிலே பதில் இருக்கிறது. இத்தனை நாள் நடக்காமல் செய்தது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்ட ரீதியிலே இந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேச விடாமல் தடுத்ததன் காரணமாக இந்த பிரச்சனைக்கு பிரதம மந்திரி பாராளுமன்றத்தில் பதிலளிக்க முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால் பதில் பேசவில்லை. ஆனால் மக்களிடத்தில் போய் மக்களிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் மக்களிடத்தில் வாக்களித்த மக்களிடத்தில் பேசாமல் அவர் யாரிடம் போய் பேச வேண்டும்? எனக்கு புரியவில்லை. ஆகவே மக்களிடத்தில் சொல்லி மக்கள் எந்த இடத்துல பிரதம மந்திரி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால், எதிர்ப்பு காட்டியிருந்தால் நடந்திருக்கும். ஏதோ 8ஆம் தேதி காலையிலே இல்லை மதியமோ திடீரென்று முடிவெடுத்து அறிவித்த திட்டம் அல்ல. ஒரு பிரதம மந்திரி நாட்டின் மீது இவ்வளவு பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இத்தனை நாள் பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் செய்வார்கள் என்று தெரிந்த பிறகு கூட ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இதற்காக எத்தனை காலம் ஆலோசித்திருக்க வேண்டும், இதற்காக எவ்வளவு திட்டமிட்டிருக்க வேண்டும், இதற்காக எவ்வளவு எத்தனை முறை விவாதித்திருக்க வேண்டும், யாரோடெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாமல் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஒரு சில காலகட்டத்தில் இருக்கும் என்று அறிவித்த அன்றைக்கு பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறார். இது வரும் என்று தான் சொல்லியிருக்கிறார். இது கொஞ்ச காலம் 50 நாட்கள் என்னோடு பொறுத்துக் கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு நல்ல முடிவு. 50 நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகவே திரும்ப திரும்ப பேசுகின்ற பொழுது இவர்கள் இன்னைக்கு அப்படியே போச்சு, இன்னைக்கு அப்படியே. நான் கொஞ்சம் ஒரு 10 நாள் பொறுங்க, ஒரு 3 மாசம் பொறுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த 500 ரூபாய் 1000 நாம யாரும் இந்த தமிழ்நாட்டை விட்டு எங்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, அவர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கலாம், எங்கிட்ட பாஸ்போர்ட் நான் இந்தியா எங்க போக முடியாது. ஆனால் 3 மாதம் கழித்து இதே விஷயத்தை குறித்து பேச 50 நாட்கள் கால அவகாசம் என்னோட கேள்வி. அவர் பாராளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்காருன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதா தான். அந்த பாராளுமன்றத்தை கூட பேச மாட்டேங்கிறார். 2வது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத கருப்பு சட்டை கூட போட முடியாம கருப்பு சட்டையை கயட்டி மோடி இது காமிச்சாங்க. மக்கள் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மோடி கூட்டத்துக்கு போறதை எடுத்தாங்க. நன்றி திரு நாராயணன். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் நன்றி. மற்றும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.